வணக்கம் நேர்களே. சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்பதான் தொடங்கி இருக்கு. இன்னும் அது உச்சகட்டத்தை எட்டல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹோட்டல்ஸ்ல சாம்பார் அளவா தான் குடுப்போம். சாம்பார் கிடையாது, சட்னி மட்டும் தான் இன்னைக்கு தோசைக்கு, இட்லிக்கும் சட்னி மட்டும் தான். அ ஒரு சில ஹோட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷஸையே குறைச்சிடுறாங்க. அதாவது மினி டிஃபன் மாதிரியான இருந்த டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் குறைச்சு, இட்லி, தோசை இந்த மாரி குறிப்பிட்ட ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் இந்த எல்பிஜி தட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த மாதிரியான தாக்கம்? இத எப்படி புரிஞ்சுக்கிறது? என்ன மாதிரியான தாக்கம் இது? இது பல மண்ணையான பாதிப்பு இருக்கு. பல பேருக்கு வேலை வாய்ப்பு போயிடும். இப்ப நீங்க வீட்லயாவது நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இதில இத நம்பி பல பேர் இருக்காங்க. அங்க தான் முதல்ல அடிபடுது. ஒரு கமர்ஷியல் சிலிண்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம சிலிண்டரோட 2 1/2 மடங்கு விலை ஜாஸ்தி. அத ரூ. 100 முந்தா நேத்து விலை ஏத்தினாங்க. அதுக்கு புக்கிங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ. சாதாரண டொமஸ்டிக் சிலிண்டரே நீங்க இப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஃபோன் போட்டீங்கன்னா இல்ல சார், இப்போ நான் என் வீட்டுக்கு வந்து எல்பிஜி வேணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். காலே போகாது. காலே ஆக்சுவலா போகல. அப்படி இல்லன்னா வேற லாங்குவேஜ்ல வந்து நீங்க கால் பண்ற நம்பரே தப்பு. இந்த சேவை இப்ப இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வருது. ஐவிஆர்எஸ் மெசேஜ் வருது. இவ்ளோ வருஷமா அந்த நம்பர்ல தான் நான் வந்து கேஸ புக் பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்ப கால் போமாட்டேங்குது. அந்த ரெக்கார்டிங் உடனே கட் பண்ணிடுறாங்க. இது டொமஸ்டிக்கோட நிலைமை. அப்ப நீங்க கமர்ஷியல் சிலிண்டரு யார் வச்சிருக்காங்க? இந்த தள்ளுவண்டியில பண்றவன், சின்ன டீ கடை வச்சிருக்கிறவன், பெரிய கடையெல்லாம் கிடையாது. இந்த மாரி சின்ன சின்ன கடைகளுக்கு தான் நான் சொல்றேன். ஒரு 2 பேர வச்சு ஒரு டிஃபன் கடை போடுறவன், அவனுக்கெல்லாம் தான் இது முதல்ல அடி அவங்களுக்கு தான். அவங்க நம்பி ஒரு பெரிய பிசினஸே இருக்கு. இப்ப Swiggy, Zomato டெலிவரி அடுத்த செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்டும்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எஃபெக்ட் அந்த மாரி கடையில வேலை செய்றவங்க, ஒரு கடைய நம்பி 4 பேர், 5 பேராவது மினிமம் இருப்பான். இப்ப நீங்க ஐடி பார்க் வாசல்ல போனீங்கன்னா நெறைய கடை இருக்கும். அவன்லாம் ஒழிஞ்சான். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட் இந்த Swiggy, Zomato டெலிவரி பசங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல மெட்ராஸ்ல மட்டுமே ஒரு 6, 7 லட்சம் வேலைகள் கஷ்டத்துல இருக்கும். இது இன்னும் நீடித்ததுன்னு வைங்க. இன்னும் ஒரு 10 நாள் நீடிச்சதுன்னா, இந்த பேக்கரி அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? பக்ஷணங்கள், சிப்ஸு கடை அவனுக்கெல்லாம் ஒரு 4 நாள், 5 நாளாவது ஸ்டாக் இருக்கும். ஸோ அது ஒரு 10 நாள் ஓடும். இங்க, அங்கன்னு சேர்த்து 10, 15 நாள் ஓடும். தேர்ட் ஆர்டர் எஃபெக்ட்ல அது மாரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான் இல்லைங்களா? பன்னு, பிரெட்டு, பிஸ்கட் போடுறவன், சிப்ஸு வறுக்கிறவன், அவனுக்கெல்லாம் வேற அடிபடும். ஸோ இது அப்படியே கேஸ்கேட் ஆயி 10, 15 நாள் அது தாண்டிச்சுன்னா, வீட்டுக்கே சமையல் எரிவாயு வராது. இன்னிக்கே இன்னைக்கு நீங்க சடனா சிலிண்டர் போட மறந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சிலிண்டர் நீங்க ஆர்டரே பிளேஸ் பண்ண முடியாது. நீங்க ஆர்டர் 1,50,000 நார்மல் சொல்றாங்க நம்பிக்கை தர வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு மேல சிலிண்டர் புக்கிங் ஆர்டர் இருக்கும்னு. இப்ப ஆல்ரெடி 1,400,000க்கு மேல பெண்டிங்கே இருக்கு. அதனால தான் இன்னும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல ஹிந்தி தான் தேசிய நாடுன்னு, தேசிய பாஷைன்னு பொய் சொல்லிட்டு, மராட்டியில போடுறான் முதல்ல. ரைட்டா? பேசிக்லி கவர்மெண்ட்ட சிலிண்டர் கிடையாது. இது 89, 90ல தட் இஸ் நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு வாட்டி கல்ஃப் வார் வந்தது. அந்த கல்ஃப் வார் முடிஞ்ச உடனே நரசிம்மராவ் பிரதமரா இருந்தாரு. நரசிம்மராவும், மன்மோகன் சிங்கும் அப்ப என்ன மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். படிக்காதவரு. முதுகெலும்பு இல்லாதவரு. அவர் என்ன பண்ணாரு, இந்தியால ஒரு 3 இடத்துல மேங்களூர்ன்னு கார்வார் பக்கத்துல ஒரு கர்நாடகாலயும், அங்கேருந்து படூர்ன்னு அங்கேயே பக்கத்துல ஒரு ஊர்லயும், வைசாக்லயும் 5 மில்லியன் 50,00,000 லிட்டர் கச்சா எண்ணெய் அவசரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாரு. உங்க எல்பிஜி சிலிண்டர் கச்சா எண்ணெயிலேருந்து வர ப்ராசஸ் தான். அது 90க்கு 50,00,000 ஓகே. நம்ம இருக்கிறது 2025. போன 11 வருஷத்துல நம்மளுக்கு நல்ல படம் தான் காமிச்சாங்களே தவிர, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ பெருசா இவங்க எக்ஸ்பேண்டே பண்ணல. ஆக மொத்தம் 9 நாளைக்கு தான் நம்மளுக்கு கச்சா எண்ணெய் இருக்கு.
ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது துபாய்க்கும், ஈரானுக்கும் நடுவுல இருக்கிற 33 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு நேரோ பேஸ், நேரோ ஸ்ட்ரிப். ஈரான் மேல அவன் குண்டு போட்டோன்னே, அவன் அத பிளாக் பண்ணிட்டான். உலகத்துக்கே 20% கச்சா எண்ணெய் அது மூலமா தான் வெளில வருது. உலகத்துக்கு வேணா 20%ஆ இருக்கலாம். இந்தியா, சவுத் கொரியா, தாய்வான், சைனா, ஜப்பானுக்கு மேஜர் சோர்ஸ் அதுதான். அவங்களுக்கு அது வழியா தான் வரணும். இந்தியால மத்த ஊர்லலாம் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல காலம் தமிழ்நாட்டுல ஒண்ணும் வரல. மத்த ஊர்லலாம் என்ன பண்ணிட்டாங்க, பைப் நேச்சுரல் கேஸ் போட்டாங்க. அதாவது இந்த கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் வரும். அதோட பெரிய இடம் வந்து கத்தர்ல இருக்கு. அவன் கேஸ் ஃபீல்ட நேத்து மூட்டான். ஸோ உங்களுக்கு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ங்கிறது வரணும். பெட்ரோநெட் எல்என்ஜிங்கிற கம்பெனி மூலமா குஜராத்தில் தலேஜுங்கிற இடத்துல வந்து அங்கே திரும்பி கேஸ் ஆகி பைப் லைனில் போகணும். அந்த கேஸ் இல்லை. இப்போ டெல்லியிலலாம் எப்படின்னா தண்ணிலாம் ஒரு காலத்தில் மெட்ராஸில் விடுவாங்களே, நைட்டு நம்ம கார்த்தால ஒரு இடத்துல போய் 1 மணி நேரத்துக்கு தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த டைமில் தான் கேஸ் வரும்னு சொல்கிறோம். உங்கள் ஃப்ளாட்டில் அந்த டைமில் தான் கேஸ் வரும்னு. அந்த டைமில் போய் நீங்கள் சமைச்சிக்க வேண்டியது. இதுதான் இந்தியாவோட வல்லரசான நிலைமை. சார், இதே நிலை நீடிச்சா, இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்ப இருக்கிறோம். ஸோ இதே நிலை நீடிச்சா நம்மளால எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் சார்? அது 9 நாளைக்கு தான் 10 நாளைக்கு தான் தாங்கும். பட் இதனோட முக்கிய காரணம் என்னன்னா, இது நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி நடந்துட்ட விதம். எப்போதுமே இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி, இன்க்ளூடிங் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, மிடில் ஈஸ்ட்டை நம்ம பகச்சிக்கவே மாட்டோம். சவுதி அரேபியா, நம்ம ஊரில் என்ன வேணால் அரசியல் பண்ணுவார். சவுதி அரேபியா, ஈரான் இந்த நாடெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லியாக வச்சுருப்போம். ஈரான் தான் நம்மளுக்கு சப்பருங்கிற ஊரில் போர்ட்டு வேற கட்டிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டான். ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சிவிலைசேஷன் ரிலேஷன்ஷிப். பாகிஸ்தான் இப்போ ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண நாடு இல்லைன்னா, ஈரானுக்கும் அந்த காலத்து இந்தியாவுக்கும் ஒரு காமன் பார்டரே இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல உறவு முறை இருக்குது. இன்ஃபேக்ட் பாபரி மஸ்ஜித் இடிச்சப்போ உலகமே நம்மளை அப்போ ஒரு மாதிரி பார்க்கும்போது, அன்றைக்கி இருந்த ஈரானியன் பிரசிடெண்ட் ரஃப்சன்ஜானிங்கிறவர் லக்னோவில் வந்து இதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க, ஆனது ஆயிடுச்சு, அந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாத மாஸ்க் மாதிரி ஏதோ பேசி ஷியா க்ரௌடெல்லாம் பேசிஃபை பண்ணார். எப்போதுமே நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப். அது மாதிரி ஒரு நாட்டை நம்மளுக்கு போர்ட்டு கொடுத்து, கேட்ட போதெல்லாம் எண்ணெய் கொடுத்து, ஒரு வாட்டி முன்னாடி அமெரிக்கா அவங்கள்ட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னோம்னா, மன்மோகன் சிங் என்ன பண்ணான்னா, கல்கட்டாவில் யூகோ பேங்க்கில் அக்கௌண்ட் திறந்து, இவங்க என்னென்னா எண்ணெய் கொடுக்குறாங்களோ அதுக்கு ரூபா போட்டு, நீ அரிசி பருப்பு என்ன வேணால் இங்கேருந்து வேணாலும் அந்த பணத்துலேருந்து வாங்கிக்கோங்கிற அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா மன்மோகன் சிங்கெல்லாம் தெரியும், ஓரளவு இஸ்ரேல்கிட்ட பேசலாமே தவிர இஸ்ரேல்கிட்ட கச்சா எண்ணெயெல்லாம் கிடையாது. நீங்கள் இஸ்ரேலோட கட்டிப்பிடிச்சி வைத்தியம் பண்ணிங்கன்னா, கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலும் வராது, டீசலும் வராது. ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கலாம். ஏதாவது இன்டெலிஜென்ஸு ஏதாவது ஸ்பெஷல் குண்டு 2 வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் மெட்டீரியலு இந்த குண்டு கிண்டெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட முடியாது. கேஸை வச்சு தான் நீங்கள் சாப்பிடணும். பெட்ரோல் டீசல் இருந்தால் தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும். அதனால் எப்போதுமே இவங்களோட நம்மளுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப். அந்த ஊரில் முன்னெல்லாம் போர் நடந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன்ஸ் உன்னி கிருஷ்ணன் இப்போ ஒரு காங்கிரஸ் எஸ்ன்னு ஒரு கட்சி இருந்தது, அதோட எம்பி அவர் 84 வயசில் இறந்தார். அவர் ஈராக்குக்கே போய் போர் நடக்கும்போது சதாம் ஹுசைனை பார்த்து என் ஆளுங்களை மட்டும் விட்டுருப்பான்னு சொல்லி பிளெயினில் கூட்டின்னு வந்த ஹிஸ்ட்ரி வரலாறுலாம் இருக்குது. அதாவது நம்ம போய் ப்ரோஆக்டிவாக போய் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கூட்டின்னு வந்துடுவாங்க. நம்ம ஆளுங்களை கூட்டின்னு வந்துடுவாங்க. இன்றைக்கி ஒன்றுமே வாயே திறக்காமல், என்னதான் போர் ஜெனீவா கன்வென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு போர் நடத்துறதுன்னா நீங்கள் ஆர்மி அடிச்சுக்கலாம். இன்னொரு ஊர் தலைவனை நீங்கள் வந்து அசாசினேட் பண்ணுறதெல்லாம் வாரில் ரோல் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவர் ஈரானுக்கு மட்டும் ஒரு லீடர் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மொத்த ஷியா கம்யூனிட்டிக்கும் அவர் ஒரு பெரிய மதகுரு. இந்தியாவில் நிறைய ஷியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது மாதிரி இடத்துல அவரை போட்டும்போது இவர் வாயை கூட திறக்கல. இன்னும் நம்ம கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக வாயை கூட திறக்கல. ஸோ இப்போ மற்ற எந்த நாடு உங்களுக்கு பெட்ரோல் கொடுத்து காப்பாற்றுவான்? ஒரு கஷ்டம்னு
நீங்கள் போய் ட்ரம்ப் சொன்னார் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, நீங்கள் அதுவும் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்மள போய் இஸ்ரேலில் உட்காந்துக்கிட்டு பூ வச்சுட்டு இருந்தார். எதுக்கு போனார், ஏன் போனார்? எல்லாருக்கும் தெரியும் போர் வரப்போகுதுன்னு. 2 நாளைக்கு முன்னாடி போய் யார் நெத்தன்யாவை கட்டிப்பிடிப்பாங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வரும்? இப்போ ரஷ்யா உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக நம்மளுக்கு கச்சா எண்ணெய் கொடுத்துட்ருந்தான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் ஒன்றா வாங்கிக்க, இல்லாட்டா நீ போய்க்கோன்னு. $110னா $110 வெய் காசுன்னு. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, போய் அமெரிக்காட்ட எங்களுக்கு பர்மிஷன் வந்துருச்சு. 30 நாள் ஏதாவது நம்ம போய் விசா வாங்குவோம்ல, விசா வாங்கி ரேஷனில் வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. ரேஷனில் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி போய் கேட்டிருக்குறாரு. ரஷ்யா வந்து நம்மளுக்கு 1971லேருந்து நெருங்கிய நண்பர். பங்களாதேஷ் போரும்போது அமெரிக்கா அவங்க போர்க்கப்பல் இப்போ ஈரானுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சும்போது ரஷ்யா என்ன சொல்லிட்டு, நீங்கள் அவங்களோட போர் போட்டிங்கன்னா நாங்களும் எங்கள் கப்பலை அனுப்பிச்சு நாங்களும் போருக்குள்ளே வந்துடுவோன்னொன்னே அமெரிக்காக்காரன் கப்பலை வாபஸ் வாங்கினார். வரலாறுலாம் நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி நம்மளோட இருந்த ரஷ்யாவை கவுத்துட்டு, நீ வந்து அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா தான் நான் ரஷ்யாவில் வாங்குவேன்னு சொல்லி, இப்போ எங்களுக்கு 30 நாள் பர்மிஷன் கிடச்சிடுச்சுன்னீங்கன்னா, எப்படி உங்களோட சிலிண்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்? சார் காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க சொன்னது காரணங்கள்லாம் சொன்னீங்க. இதுக்கு ஆக்சுவலா என்னதான் தீர்வு? இதிலிருந்து வெளிய வர முடியுமா? என்னதான் தீர்வு? தீர்வு முதல்ல இப்போ நீங்கள் தான் யாராவது உங்களுக்கு இப்போ பாகிஸ்தானுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரேபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீங்களே உங்கள் கப்பல் அனுப்பிச்சு நீங்களே வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கு. பாகிஸ்தானி நேவி வந்து அவங்களுக்கு வேணுங்கிற வெசல்ஸை வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. எது வழியா? ஹோமூஸ் வழியா. ஈரான் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கான். சைனாவுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கான். நீங்கள் இவ்வளோ சீன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஆஃபர் கொடுப்பான்? அவன் என்ன சொல்கிறான், பாகிஸ்தான் கொடியோ சைனா கொடியோ அந்த கப்பலில் இருந்தால் நாங்கள் வந்து அதை குண்டு போட மாட்டோம்னு. அப்போ நம்மளுக்கும் சொல்லணும், இந்த இந்தியன் ஃப்ளாக் இருந்ததுன்னா நான் குண்டு போட மாட்டேன், நீ எவ்வளோ வேணால் எண்ணெய் எடுத்துன்னு போன்னு சொன்னால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் நீ என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், அவனோட கப்பலை நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வந்துட்டு வைசாக்கில் நம்ம பிரசிடெண்ட் திரௌபதி முர்மு அவங்களோட சுப்ரீம் கமாண்டர் அவங்க தலைமையில் ஒரு கப்பல்லாம் வந்துட்டு ஈரானுக்கு வந்து கப்பல்லாம் வந்து சல்யூட் அடிச்சுட்டு போகிற சமயத்தில் நம்ம ஊர்லேயே 40 கிலோமீட்டரில் ட்ரம்ப்பு சுட்டும் போது நம்ம வாயை திறக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஏன்னா உங்கள் கிலோமீட்டர்லேருந்து உங்கள் எல்லையிலேருந்து 40 கிலோமீட்டரில் இருக்குது. அதை பற்றியும் பேசாமல் இருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு என் கப்பலை மட்டும் தனியாக விடுனா விடுவான் அவன்? சார் இப்ப இது எல்லாமே காரணங்கள் தான். இதுக்கு என்னதான் தீர்வு? அது பிரதமர் தான் நீங்கள் கேட்கணும். ஏன் கப்பலை பற்றி பேசலை, ஏன் கம்பெனியை பற்றி நீங்கள் பேசலை, இதை தப்பு பண்ணிட்டேன், இஸ்ரேல் போனது தப்புன்னு அங்கே போய் அவர் பேசணும். அவர் எல்லா இடத்துலையும் மௌனம் சாதிச்சா எப்படி? சார் அப்ப இந்த மௌனத்துக்கு என்னதான் காரணம்? எனக்கு தெரியலையே. என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஆயில் மினிஸ்டர் இருக்கிற ஹர்தீப் சிங் புரி, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டன் வந்து கன்விக்டட் பாலியல் தொல்லை கொடுத்ததுக்கு அவர் கன்விக்டட் அஃபெண்டரு. அவரை வந்து முதல்ல வந்து அவர் என்ன சொன்னார், 2 வாட்டி பார்த்தேன் 3 வாட்டின்னு. இப்போ பார்த்தா 10 வாட்டி அவர் போய் போய் அவரை பார்த்துருக்கிறாரு. அந்த ஊரை போய் அந்த ஆளோட தொடர்பு வச்சுருந்ததுக்கு அந்த ஊர் அப்போ இளவரசரையே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அமெரிக்காவில் தூதுவராக இருந்தவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அரெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். ஒரு ஏன்பா போனேன்னு கேள்வி கேட்டு ரிசைன் பண்ண வைக்கணும்னா ரிசைன் பண்ணல. அந்த ஆள் தான் உங்கள் ஆயில் மினிஸ்டர். எப்படி விளங்கும்? சரி, சரி. இப்போ நமக்கு தட்டுப்பாடுன்றது ஒண்ணு வந்துருச்சு. இத அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டோம். இது எப்ப முடியும்னு தெரியல. இதுக்கு என்னதான் மாற்று ஏற்பாடு? அது அவரை தான் சார் கேட்கணும். ஏதோ நான் வந்து இல்ல சார் இதுக்கு வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல. அது என்ன அப்டின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? விறகு வச்சு பண்ண வேண்டியதுதான். இன்னொரு 20 நாள் இப்படி போகாதுன்னு நம்ம நம்புகிறோம். இப்படி போச்சுன்னா விறகு தான். வேறு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இப்போ இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வீட்டிலலாம் 30 நாள் 20 நாளைக்கு சிலிண்டர் இருக்கும்னு வச்சுப்போம். பட் இந்த கடைக்கெல்லாம் என்ன வழி? அவனோட தினம் வாழ்வாதாரமே போயிடுச்சே. அதை பற்றி என்ன நினைக்கிறாரு? இந்த பிரதமர் என்னென்னா அவரோட கார்ப்பரேட் நண்பர்களை பற்றி தான் கவலைப்படுறாரு. அமெரிக்காக்காரன் அதானி மேலே சுப்பீனோ போட்டான். அந்த சுப்பீனோவை நம்ம லா மினிஸ்ட்ரி கொண்டு போய் எல்லாம் அதானிக்கு சர்வ் பண்ணியிருக்கணும். அதை பண்ணலை. அவன் இமெயிலில் சர்வ் பண்ணுவேன்னு மிரட்டினப்புறம் தான் நம்ம போய் ட்ரேட் டீல் சைன் பண்ணுறோம். ஸோ என்ன சந்தேகம் இருக்குன்னா, நண்பருக்காக இதெல்லாம் அவர் செய்கிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கெல்லாம் இருக்குது.
பொருளாதார ரீதியாவும் இது வந்து ஒரு பெரிய அளவுல தாக்கத்த உண்டாக்குமா சார்? டெஃபினட்டா எவ்வளோ பேருக்கு வேலை போயிடுச்சுங்க. நீங்க வந்து எவ்வளோ பேரு ஸ்விக்கிக்கும், சொமேட்டோக்கும் வண்டி ஓட்டிட்டு இருப்பாய்ங்க. ஒரு டீ கடை எம்பி 4 பேராவது இருக்க மாட்டானா? மெட்ராஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 50,000 டீ கடையாவது இருக்காதா? சில்ட்ரன்ஸ் இதுன்னு. அதிலேயே 2,00,000 பேர் போயிடுச்சு. ஒரு 20,000 பேர் நீங்க ஓட்டுங்க. மெட்ராஸ்லயே வந்து ஒரு 2,50,000 பேரு. அது வேலை போனது. அவன் பேச்சுலர் இருப்பான்ல. ட்ரிப்ளிகேன்லாம் பேச்சுலர்ஸ் பாரடைஸ். அவன் தனி ரூம்ல இருப்பான். அவன்லாம் சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுவான்? எல்லாரும் கேன்டீனு, மெஸ்ஸு அத நம்பி தான் சாப்பாட இருப்பாங்க. ஐடில வேலை செய்றவங்கலாம். அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? எத பத்தியும் கவல இல்ல. சார் நீங்க சொல்ற மாரி வேலை இழப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், விலைவாசி உயர்வுக்கு இது வழிவகுக்காதா? இது வந்து இதுக்கு மட்டும் விலைவாசி ஏறாது. ரூபாயின் மதிப்பு இறங்கினதுனால, நம்ம ஊர்ல பருப்பு கிடையாது. ஸோ பருப்போட விலை ஏறும். முட்டையோட விலை ஏறும். கோழி விலை ஏறும். அதெல்லாம் அப்புறம் ஏறும். அப்புறம் வந்து பாமாயில் விலை ஏறும். இதெல்லாம் டெஃபினட்டா ஏறும். சார் கேஸ் சிலிண்டர் ப்ராப்ளம் ஆகுதுன்றதுக்காக கோழி விலை எப்படி சார் ஏறும்? கேஸுனால கோழி விலை ஏறாது. இப்ப என்னன்னா 92 30 ஆயிடுச்சு ரூவா. இந்த கோழிக்கு தீவனம் தான் வெளிநாட்டுலேருந்து தான் வருது. இப்ப நீங்க 1 கிலோ வாங்கிட்டு இருந்தீங்க. ரூ. 90 விலை. இன்னைக்கு ரூ. 92 30 காசு குடுக்கணும். 1 கிலோ $1க்கு ரூ. 2 30 காசு குடுக்கணும். கோழி சாப்பிட்டா தானே முட்டை போடும். கோழி சாப்பிட்டா தானே முட்டை போடும் ராஜா. ஸோ கோழி தீவனம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, முட்டை விலை ஜாஸ்தி ஆகும். கோழி விலையும் ஜாஸ்தி ஆகும்ல. இப்ப பாமாயில் விலை ஏறிடுச்சுன்னா, தின்பண்டங்கள் விலை ஏறுமா? ஏறாதா? இப்ப பாமாயில் விலை ஏறப்போகுது. ஏன்னா இந்தோனேஷியாலேருந்து தானே வருது. சார் பிரதமருக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த தாக்கத்த குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஏதாவது ஒரு தாக்கத்த உண்டு பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சீஃப் மினிஸ்டர் எழுதியிருக்கிறாருல்ல. அத வாங்கி அப்படியே சொருகிட்டு அவரு இருப்பாரு. அவரு எங்க பேச போறாரு? நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா தானே மக்களுக்கு தெரியும். சார் நாடு முழுக்க இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பெங்களூர்ல பல ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. சென்னையிலேயே பல இடங்கள்ல கேஸ் இல்ல. அதனால இன்னைக்கு கடை லீவ் அப்படின்றதெல்லாம் போஸ்டர்ஸ் எல்லாம் நாம பார்க்குறோம். இதெல்லாம் பிரதமருக்கு தெரியாமலா இருக்கும்? தெரியலையேப்பா அவருக்கு. அவர் பாவம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கஷ்டம்னா தான் அவரு காதுல வாங்குவாரு. A1லேருந்து A7 வரைக்கும் யாருக்காவது கஷ்டம் இருந்தா அவர் முதல்ல வருவாரு. அவர் ஏதாவது ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு போவாரா? அவர் யார் வீட்டு கல்யாணத்துக்கு போவாரு? பாரதிய ஜனதால பல தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர் வீட்ல கல்யாணம் நடந்ததுக்கு எங்கேயாவது போயிருக்கிறாரா அவரு? எங்க கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரு? இப்போ ரீசென்ட்டா டெண்டுல்கர் வீட்டு கல்யாணத்துலயும் பிளெஸ் பண்ணிட்டு வந்தாருன்னாங்க. இது மாரி முக்கியஸ்தர் கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டுருப்பாரு அவரு. 3,500 கோடி குடுத்து கல்யாணம் நடந்தது. அப்ப வந்து பிஎஸ்என்எல்ல வந்து 10,000 கோடி பில் அனுப்ப மறந்துட்டாங்கன்னாங்க. என்னைக்காவது பிஎஸ்என்எல் உங்களுக்கு பில் அனுப்ப மறந்துருக்காங்களா? என்னைக்காவது உங்க லேண்ட்லைனுக்கு பில்லு வராம இருந்திருக்குதா? ஜியோக்கு ஒரு 10,500 கோடிய பில் அனுப்ப மறந்து போயிட்டாங்க. சார் இனிமேல் இனி கொஞ்ச காலத்துக்கு நமக்கு சிலிண்டர் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்னு தெரியாம மக்கள் தவிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த போர் முடியும். ட்ரம்ப்புக்கு போர் அடிச்சிரும். எலக்ஷன் வரும். இங்க அமெரிக்கால நவம்பர் மாசம் எலக்ஷன் வரும். அங்க விலைவாசி ஏறினா கட்டமாயிடும். அதனால ட்ரம்ப் ஒரு 10 நாள்ல போர நிறுத்திடுவாரு. போர் நிறுத்தினாருன்னா இதெல்லாம் சரியா போயிடும். ஏன்னா நேத்து சொல்லியிருக்காரு, போர நான் குயிக்கா முடிக்கிறேன்னு. ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்கான், "நீ என்னடா முடிக்கிறது?" அப்படின்னு. அவன் நிறுத்தினா கூட, நம்ம போய் ஈரானோட நண்பரா இருக்கிறதுனால கையில கால்ல விழுந்து, என்ன விட்டுடுன்னு சொல்லலாம். ஆனா ஈரான் எப்படி மன்னிப்பான்? நீ போருக்கு 2 நாளுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்துட்டு, நீங்க ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அவங்க தலைவர சுட்டம்போது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அவரோட ஃபாலோவர்ஸ் மெட்ராஸ்லயே இருக்காங்க. இப்ப மெட்ராஸ்ல 1000 விளக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த 1000 லைட்ஸ் மாஸ்க்கே ஷியா மாஸ்க்கு. ஸோ நீங்க ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. அவங்க ரெஜிஸ்டர் தொறந்து வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர வச்சு கையெழுத்து போடுறாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரோ, பிரதமரோ போய் கையெழுத்து போட்டிருக்கணும். சார் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது வந்திருக்கா? அது எந்த டைம்ல? அப்ப வந்தப்போ அத எப்படி சார் சமாளிச்சாங்க? நம்மளுக்கு இந்த 89, 91 அது ப்ராப்ளம் ஆச்சு. விலையெல்லாம் ஏத்தினாங்க. அதுதான் சொல்றேன். அன்னைக்கு ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், பின்னாடி வந்த வாஜ்பாயா இருக்கட்டும், யுனைட்டட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டா இருக்கட்டுமே, மிடில் ஈஸ்ட்டோட நம்மளுக்கு ப்ராப்ளமே இருந்தது கிடையாது. நரசிம்மராவ் காலத்திலேயே நம்ம இஸ்ரேலோட அதுக்கு முன்னாடி இஸ்ரேலோட நம்மளுக்கு உறவே கிடையாது. இஸ்ரேலோட நம்ம டென்னிஸ் மேட்சே ஆட மாட்டோம் நம்ம.
உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, டேவிஸ் கப் மேட்ச் வந்தால் இஸ்ரேலோட ஆடணும்னா அதை பாய்காட் பண்ணிவிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலோட ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி மிடில் ஈஸ்டே விட்டுட்டு எல்லாத்தையுமே இஸ்ரேலோட சேர்ந்து குழாவுறதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. நன்றி சார். இந்த எல்பிஜி தொடர்பா பல்வேறு விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.